சங்கீதக்காரர் பல வசனங்களை கர்த்தரை துதிச்சிருக்காரு. அந்த அதிகாரங்கள் எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தரை சங்கீதக்காரர் ஏராளமாய் துதிச்சிருக்காரு. அது சில வசனங்கள், கர்த்தாவே கர்த்தாவே என் முழு இதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தர் என் பலனும் என் கேடகமாய் இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பியிருக்கிறது. நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூர்ந்து என் பாட்டினால் அவரை துதிப்பேன். ஹல்லேலூயா. நம்ம எப்போதும் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து நம்மளோட துதிகளினால் நம் கர்த்தருக்கு ஆராதனை செலுத்தணும், மகிமைப்படுத்தணும். நம் கர்த்தர் மகிமைக்குரியவர். அவர் வாழ்க்கையில் செய்த நன்மைகள் ஏராளம். ஒவ்வொன்றாய் நம்ம எண்ணி நம்ம துதிக்க போறோம். யோர்தான் புரண்டு வந்தாலும், செங்கலை நம்ம எதிர்த்து நின்றாலும், கர்த்தர் நமக்காய் யுத்தம் செய்து நமக்காய் பரிந்து பேசி கர்த்தர் நமக்காய் வெற்றி சிறக்க செய்கிற தேவன். அவரை துதித்து இந்த பாடலை உற்சாகமாக கைத்தட்டி நாம் பாடுவோமாக. எண்ணி துதி செய்வார். தாங்கும் தம் புயலே இன்ப இயேசுவின் நாமமே, இன்று தாங்கும் தம் புயலே இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வார், உன்னை நோக்கும் எதிரே கண்ணின் முன்னில் பதறானே, உன்னை நோக்கும் எதிரே முன்னில் பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களே உன்னை மூடி மறைத்தாரே, கண்மணி போல் காக்கும் கரங்களே உன்னை மூடி மறைத்தாரே. எண்ணி எண்ணி துதி செய்வாய், எண்ணடங்காத கிருபைகளுக்காய் இன்னும் தாங்கும் தம் புயலே இன்ப இயேசுவின் நாமமே, இன்று தாங்கும் தம் புயலே இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வார். யோர்தான் புரண்டு வரும்போது எண்ணற்ற வாருங்களோ, யோர்தான் புரண்டு வரும்போது எண்ணற்ற வாருங்களோ. எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில், எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எண்ணி எண்ணி துதி செய்வாய், எண்ணடங்காத கிருபைகளுக்காய் இன்னும் தாங்கும் தம் புயலே இன்ப இயேசுவின் நாமமே, இன்னும் தாங்கும் தம் புயலே இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வார். உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசர்க்கு நிதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசர்க்கு நிதியவர். துதி செய்வார், எண்ணடங்காத கிருபைகளுக்காய் இன்னும் தாங்கும் தம் புயலே இன்ப இயேசுவின் நாமமே, இன்னும் தாங்கும் தம் புயலே இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வார்.
ரிச்மண்ட் திருச்சபைக்கு வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஆரம்ப ஜெபம் எடுக்கலாம். அன்பின் தகப்பனே இயேசு சுவாமி, ஆண்டவரே அருமையான நேரத்தை எங்களுக்கு தந்தமைக்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே உங்களுடைய கிருபைக்காக ஆண்டவரே நாங்கள் இந்த திருச்சபைக்கு வந்திருக்கோம் தகப்பனே. ஆண்டவரே இந்த திருச்சபை நேரம் முழுவதும் உங்களுடைய பிரசனம் ஆண்டவரே உங்களோடு இருக்கட்டும் தகப்பனே. பாடல்கள் பாடும் போதும் தகப்பனே, ஆண்டவரே வேத பாடம் வாசிக்கும் போதும் சரி தகப்பனே, ஆண்டவரே தேவ செய்தி கொடுக்கும் மகனின் மூலமும் தகப்பனே, ஆண்டவரே நாங்கள் உங்களை இன்னும் அறிஞ்சுக்கொள்ளணும். ஆண்டவரே உங்களுடைய நாங்கள் வர நீங்கள் கிருபை பாராட்டுங்க தகப்பனே. சபா இந்த எண்ணங்களுக்கும் சிதறாதபடி ஆண்டவரே ஏதோ வந்தோம் போனோம் அப்படின்னு இல்லாமல் தகப்பனே, ஆண்டவரே உண்மை இன்னும் தெரிஞ்சுக்கொள்ளணும் தகப்பனே, உண்மை இன்னும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும் தகப்பனே. ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் நீங்க ஆண்டவரே எப்படி கண்மணியை போல பாதுகாத்து வழி நடத்தினீரோ ஆண்டவரே வருகிற வாரமும் தகப்பனே உங்களுடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும் தகப்பனே. ஆண்டவரே நீரை மீண்டும் இந்த திருச்சபை நேரம் முழுவதும் காத்து வழி நடத்துங்க தகப்பனே. புதிய மகிமையெல்லாம் உனக்கே சுற்றி ஜபதிக்கு வஞ்சி பிதாவே ஆமென். வேத பாடம் வாசிப்பு கடந்து செல்லலாம். சிறுவருக்கு உண்டான வேத பாடம் வாசிக்கப்படும். அதைத் தொடர்ந்து இந்த வாரத்துக்கு உண்டான வேத பாடம் வாசிக்கிறதுக்கு ஜான் அண்ட் சங்கீதா வந்தாங்க. Deuteronomy 30 verse 2-3. When you and your children return to the Lord your God and obey Him with all your heart and with all your soul, then He will restore your fortunes and have compassion on you. Amen. Nehemiah 2:12-18. I slipped out during the night, taking only a few others with me. I had not told anyone about the plans God had put into my heart for Jerusalem. We took no pack animals with us except the donkey I was riding. After dark, I went out through the valley gate, past the jackal's well, and over the dung gate to inspect the broken walls and burned gates. Then I went to the fountain gate and to the king's pool, but my donkey could not get through the rubble, so though it was still dark, I went up to the Caradon Valley instead, inspecting the walls before I turned back and entered again to the valley gate. The city officials did not know I had been out there or what I was doing, for I had not yet said anything to anyone about my plans. I had not yet spoken to the Jewish leaders, the priests and the nobles, the officials, or anyone else in the admiration. But now I said to them, you know very well what trouble we are in. Jerusalem lies in ruins and its gates have been destroyed by fire. Let us rebuild the wall of Jerusalem and end this disgrace. Then I told them about the gracious hand of God had come on me and about my conversations with the king. They replied at once, yes, let's rebuild the wall. So they began the good work. Amen. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் நெகேமியா எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12 முதல் 18 வசனங்கள். நெகேமியா 2:12 முதல் 18. நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில் எழுந்து நகர சோதனை செய்தேன். ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதிலே வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. நான் ஏறிப்போன மிருகமே அல்லாமல் வேற ஒரு மிருகமும் என்னோடு இருந்ததில்லை. நான் அன்று ராத்திரி பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் புறப்பட்டு வலுசற்பத்துரோவை கடந்து குப்பைமேட்டு வாசலுக்கு வந்து எருசலேமில் இடிந்து போன அலங்கத்தையும் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்ட அதன் வாசல்களையும் பார்வையிட்டேன். அவ்விடத்தை விட்டு ஊரணி வாசலடைக்கும் ராஜாவின் குளத்தடைக்கும் போறேன். நான் ஏறி இருந்த மிருகம் அங்கே நடந்து போகிறதற்கு வழி இல்லாதிருந்தது. அன்று ராத்திரியிலே நான் ஆற்றோரமாய் போய் அலங்கத்தை பார்வையிட்டு திரும்பி பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் வந்துவிட்டேன். நான் போனதும் நான் செய்தும் அதிகாரிகள் ஒருவருக்கும் தெரியாது. அதுவரையிலும் நான் யூதராகிலும் ஆசாரியர்கள் பெரியவர்கள் அதிகாரிகளாகிலும் வேலை செய்கிற மற்றவர்களாகிலும் ஒன்றும் அறிவிக்கவில்லை.
பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாளையமாயிருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டிருக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே. நாம் இனி நிந்தைக்குள்ளாக இருக்கும்படிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி, என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்போது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மாறி மாறி வாசிக்கப்பட வேண்டிய சங்கீதம் 139. நாம் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 139, Psalms 139. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். உட்காரங்களையும் என் இலக்குகளையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்து கொள்கிறீர். என் வழியெல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமாய் இருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற் காலத்தில் செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாளங்களிலே போய் தங்கியிருந்தாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். உமக்கு மறைவாக இருக்கும், அந்தகாரப்படாது. இரவும் பகலும் போல வெளிச்சமாய் இருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர். என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் உயிர்ப்பிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள். என் ஆத்மாவுக்கு நன்மை தேவை. நான் ஒளிபிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள்! அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம்! தேவனே, நீ துர்மார்க்கனை அழித்தீரானால் நலமாயிருக்கும். இரத்த பிரியரே, நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள். கர்த்தாவே, உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை அருவருக்காமலும் இருப்பேனோ? கடைசி வசனம் சேர்ந்து வாசிப்போம், 2 வசனத்தையும். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஸோ நம்மளுடைய கிறிஸ்துவ ஜீவியத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நம்ம வந்து உப்பாக இருக்கணும், ஒளியாக இருக்கணும். நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ உப்பு சாரத்தை கொடுக்கும் இருக்கிற இடத்துல. அந்த மாதிரி ஒளி வந்து இருளில் இருக்க எல்லாத்தையும் வழி நடத்தும், அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் ஒளி. ஸோ அவ்வாறு யோவான் 1:4-5 இவ்வாறாக கூறியிருக்கிறது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. மத்தேயு 5:14 இதே ஒளியை பற்றி என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரையும் ஒரு ஒளியை கொடுக்கிற ஒரு பாத்திரங்களாக கர்த்தர் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆமென். நாம் ஒளியாக இருப்போம். எல்லாரும் எழுந்திருச்சு நின்று கைகளை தட்டி இந்த பாட்டை பாடுவோம். ஒளி தரும் தீபங்கள், சுடர் வீசும் தீபம் நாம், கலங்கரை விளக்கை போல் இயேசுவில் ஒளி தருவோம். உற்சாகமாக கைகளை தட்டி ஒளி தரும் தீபங்கள், சுடர் வீசும் தீபம் நாம்,
கலங்கரை விளக்கை போல் இயேசுவில் ஒளி தருவோம். ஒளி தரும் தீபங்கள் சுடர் வீசும் தீபம் நாம். கலங்கரை விளக்கை போல் இயேசுவில் ஒளி தருவோம். மழை நீர் ஜொலித்திடும் மாணவர் போலவே மண்டலம் காணவே ஒளியினை வீசுவோம். ஆண்டவர் இயேசுவின் உறவில் நீந்திட அணையாத ஜோதியாய் சுடரை வீசுவோம். அணையாத ஜோதியாய் சுடரை வீசுவோம். ஒளி தரும் தீபங்கள் சுடர் வீசும் தீபம் நாம். கலங்கரை விளக்கை போல் இயேசுவில் ஒளி தருவோம். இருளை நீக்கிட ஒளியாய் வந்தவர். அருளினை ஒளியினை வேதினில் வீசுவோம். வார்த்தையை பிடித்துமே சுடரை போலவே எழும்பி ஆடினில் சுடரை வீசுவோம். எழும்பி ஆடினில் சுடரை வீசுவோம். ஒளி தரும் தீபங்கள் சுடர் வீசும் தீபம் நாம். கலங்கரை விளக்கை போல் இயேசுவில் ஒளி தருவோம். வழியின் பாதையில் கல்லறை சென்றிடும் ஆயிரம் ஆயிரம் தரிசனம் காணுவோம். சுவிசேஷ ஒளியினை யாவரும் கண்டிட துணிந்து எழுந்துவார். சேவையை செய்துவோம். துணிந்து எழுந்துவார். சேவையை செய்துவோம். ஒளி தரும் தீபங்கள் சுடர் வீசும் தீபம் நாம். கலங்கரை விளக்கை போல் இயேசுவில் ஒளி தருவோம். பரிசுத்தவான்களே ஒளியில் வாசமே சாட்சியின் ஜீவியம் எங்கும் வீசிட இயேசுவின் ஒளியினை பாரில் வீசியே ஒளியின் பிள்ளை போல் சீராய் வாழுவோம். ஒளியின் பிள்ளை போல் சீராய் வாழுவோம். ஒளி தரும் தீபங்கள் சுடர் வீசும் தீபம் நாம். கலங்கரை விளக்கை போல் இயேசுவில் ஒளி தருவோம். ஒளி தரும் தீபங்கள் சுடர் வீசும் தீபம் நாம். கலங்கரை விளக்கை போல் இயேசுவில் ஒளி தருவோம். அல்லேலூயா. எவ்வளோ ஒரு
அர்த்தமுள்ள பாடல்ல ஒவ்வொரு வரிகளிலும் ஆண்டவர் நம்ம எப்படி இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்கலாம்ன்ற அந்த பாடல சொல்லியிருக்கிறார். ஆமென். அடுத்த பாடல் பார்த்தீங்கன்னா, என் சமூகம் உன் முன் செல்லும் ஒன்றுக்கும் கலங்காது என்ற பாடல். ஸோ நம்மளுக்கு நிறைய இடத்துல வாக்கு தத்தங்களாக கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சமூகம் நம்மளுக்கு முன்பாக செல்லும் என்று நிறைய இடத்துல வாக்கு தத்தமாக நம்ம படிச்சிருப்போம். யாத்திராகமம் 33:14-15 வராக சொல்லியிருக்கிறது, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமற் போனால் எங்களை இடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். ஆமென். ஹல்லேலூயா. நாமளும் அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நடையிலையும், ஆண்டவரே உங்களுடைய சமூகம் எங்களை நடத்தாவிட்டால் எங்களுக்கு அந்த பாதை வேண்டாம் என்று நம்ம எத்தனை பேர் இந்த நாளில் கூற முடியும்? ஆமென். ஹல்லேலூயா. ஆபிரகாம், ஈசாக்கு, தாவீது, மோசே எல்லாருடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா அவருடைய சமூகம் ஒவ்வொரு நாளும் அவங்களை நடத்தியிருக்கோம். அதனால தான் அவங்களோட ஆசீர்வாதங்கள் இன்று வரைக்கும் நம்மளுக்கு வந்திருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இதை உணர்ந்து நாம் இந்த பாடலை பாடுவோம். என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே. எல்லாம் கைகளை தட்டி உற்சாகமாக பாடலாம். என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே. உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே. உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. ஆதி தகப்பனான அந்த ஆபிரகாமை அழைத்தது நான். ஆதி தகப்பனான அந்த ஆபிரகாமை அழைத்தது நான். கரம் பிடித்தவனை கடல் மணலவன் கர்த்தனாய் நடத்தவில்லையா? கரம் பிடித்தவனை கடல் மணலவன் கர்த்தனாய் நடத்தவில்லையா? என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே. உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. ஈசாக்கின் தேவனும் நான், அந்த யாக்கோபின் தேவனும் நான். ஈசாக்கின் தேவனும் நான், அந்த யாக்கோபின் தேவனும் நான். அடிமையில் போன யோசேப்பை தேசத்தின் அதிபதியாக்கியதும் நான். அடிமையில் போன யோசேப்பை தேசத்தின் அதிபதியாக்கியதும் நான். என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே. உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. ஆடுகள் பின்னலைந்த அந்த தாவீதை அழைத்ததும் நான். ஆடுகள் பின்னலைந்த அந்த தாவீதை அழைத்ததும் நான். அந்த தாவீதின் மேல் கிளையாய் துளித்தவர் தலையை நான் உயர்த்தவில்லையா? அந்த தாவீதின் மேல் கிளையாய் துளித்தவர் தலையை நான் உயர்த்தவில்லையா? என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே. உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே.
யாருக்கும் அடிமை இல்லை, நீ எவரிலும் தாழ்வதில்லை. யாருக்கும் அடிமை இல்லை, நீ எவரிலும் தாழ்வதில்லை. ராஜாவை கண்ணில் ராஜாவையாக்கும் ராஜாதி ராஜனும் நான். ராஜாவை கண்ணில் உன்னை ராஜாவையாக்கும் ராஜாதி ராஜனும் நான். என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே. உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. என் சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே. உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நம்மளுக்கு எவ்வளவு வல்லமையா எவ்வளவு அதிசயமான பல வாக்குத்தத்தங்கள் நம்மளுக்கு தந்திருக்காரு. என் சமூகம் முன் செல்லும், ஒன்றுக்கும் கவலைப்படாத எவ்வளவு ஒரு வல்லமையான வாக்குத்தத்தம் வாழ்க்கையில தந்திருக்காரு. எபேசியர் 3:20 சொன்ன வண்ணமாக நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் அவர் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஒன்றும் ஒருபோதும் வீணாய் போவதில்லை. அது என்றைக்கு நம்ம வாழ்க்கையில அது கிரியை செஞ்சு கொண்டே இருக்குது. கர்த்தர் நம்மை அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுவதற்காக நம்மள அந்த ஜேர்னில நம்ம தயார் செஞ்சு கொண்டே இருக்கிறார். அது ஒரு ஜெனரேஷன்ல கண்டிப்பா அதை நிறைவேறும். அதுக்காக நம்ம இந்த ஜெனரேஷன்ல அந்த வாக்குத்தத்தை நம்ம வாழ்க்கையில அது நடக்கணும்னு நம்ம கற்றுக்கிட்ட நம்ம அனுதினமும் ஜெபித்து அந்த வாக்குத்தம் காம் கர்த்தாவே எங்க வாழ்க்கையில எங்க ஜெனரேஷன்ல எங்க தலைமுறைகள்ல ராஜா கர்த்தாவே அது நிறைவேறும்படியாக நீங்க கட்டளையிடுங்க ராஜா. நம்ம வேண்டி கர்த்தரை நம்ம கேட்போம். ராஜா நீங்க உங்க வார்த்தையினால் இந்த சர்வ உலகத்தை நீங்க உண்டாக்குனீங்க கர்த்தாவே. ராஜா உங்களுடைய வார்த்தையினால் எல்லாம் கூடும் ராஜா. ராஜா உங்களுடைய வார்த்தையினால் ராஜா குஷ்டரோகி சொஸ்தமானான் கர்த்தாவே. அவ்வளவு பெரிய வல்லமை உள்ள வார்த்தைகளான ராஜா கர்த்தாவே நீர் எல்லாவற்றையும் செய்து கொண்டு வருவதற்காக நன்றி சொல்லிக்கிறோம் கர்த்தாவே. ராஜா உங்களுடைய கருத்தை நீக்கி ராஜா நீ பெரிய காரியங்களை செய்ய வல்லவர் ராஜா. உங்களுடைய கைகள் ஒரு நாளும் குறுகி போவதில்லை ராஜா. நீ ராஜா எங்களுக்காக ராஜா எங்களையே ராஜா நீ நினைத்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி சொல்லிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுக்காக யாவற்றையும் ராஜா அழகும் கிரமமாக நேர்த்தியாக நீ செய்து முடிக்கிறதுக்காக நன்றி சொல்லிக்கிறோம் கர்த்தாவே. ராஜா உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் ராஜா மறுபடியும் ராஜா ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. ராஜா நீர் எங்களுக்காக எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நீங்க கொடுத்த வாக்குத்தத்தம் ஒவ்வொன்றும் ராஜா இந்த வருஷத்துல ராஜா நிறைவேற ராஜா எங்களை மறுபடியுமாக ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. ராஜா எனக்காக யாவும் செய்கிற தேவன் என்னோடு கூட எப்பொழுதும் இருக்கிற அந்த நிச்சயத்தோட அந்த நம்பிக்கையோட அந்த விசுவாசத்தோட இந்த பாடலை நாம் பாடுவோமாக. செய்து முடிக்கும் இறைவன் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் இருக்க பயமே இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் இறைவன் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் இருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. சகலத்தையும் நீர் உருவாக்கினீர்,
வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். சகலத்தையும் நீர் உருவாக்கினீர். வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். உங்கள் கைகள் குறுகல்ல. விசுவாசத்தோடு பாடுவோமாக. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்கள் கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. நம் வாழ்க்கையில் கர்த்தர் அனுமதித்தது எல்லாம் நன்மைக்காக. அதன் காலத்தை கர்த்தர் கண்டிப்பாக நேர்த்தியா காரியங்களை செய்து முடிப்பார். அதே விசுவாசத்தோடு நாம் இந்த ஜீவித்தை வாழ்வோமாக. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக. நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக. நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. பதினதின் காலத்தில் நீதியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். பதினதின் காலத்தில் நீதியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். உங்கள் கைகள் குறுகவில்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. பாடுவோமாக. உங்கள் கைகள் குறுகவில்லை. இயேசுவால் கூடாதது உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை. ஹalleluya ஹalleluya மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹalleluya ஹalleluya எல்லாரும் அதே ஜெபசிந்தையோடு கண்களை மூடி ஹalleluya நாம் தேவனை பார்ப்போம். ஹalleluya ஆண்டவரே ஹalleluya இன்றைக்கு ஆண்டவரே எவ்வளவு வாக்குத்தத்தங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ராஜா. ஹalleluya ஆண்டவரே எங்கள் தாய் கருவில் இருந்து ராஜா ஆண்டவரே எங்களை கரம் பிடித்து வந்த தேவன் நீங்க. ஹalleluya ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தினால எங்கள் நடத்தின தேவன் நீங்க. ஆண்டவரே எவ்வளவு பிரச்சனைகள் வந்த பொழுது ராஜா ஹalleluya ஹalleluya எங்களுக்கு ஒளியாக இருந்து ஹalleluya எங்கள் கைகளை ஆண்டவரை பிடித்துக் கொண்டு ஹalleluya ஆண்டவரே நீங்க நடத்தினீங்க ராஜா. ஹalleluya எங்கள் தேவைகளில் உங்களுடைய கரம் ஆண்டவரே நிறைந்திருந்தது. ஹalleluya ஸ்தோத்திரம் ஹalleluya ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஒரு குறைவின்றி ஹalleluya இந்த உலகத்தை எப்படி ஆண்டவரே நீங்க ஒரு குறைவின்றி படைத்தீங்களோ அதே மாதிரி ராஜா எங்க ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீங்க ஒரு குறையின்றி எங்களை ஆண்டவரை மட்டும் வழிநடத்தி வந்த தயவுக்காக நன்றி ராஜா. ஹalleluya உங்களுடைய வாக்குத்தத்தங்களினால் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரை உறுதிப்படுத்தினீங்க. நிறைய காரியங்களை செய்கிறதுக்காக நன்றி ராஜா. ஹalleluya 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 let us reconnect to God. ஹalleluya ஆண்டவரே இந்த வருட இறுதியிலும் ராஜா ஹalleluya ஆண்டவரே we as a family ஆண்டவரே submit ourselves to you. ஹalleluya எங்களை ஆண்டவரே ஒரு குடும்பமாக உம்மை ஆண்டவரே முடங்களை சமர்ப்பிக்கிறோம் ராஜா. ஹalleluya 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 ஆண்டவரே இந்த சபை ஆண்டவரே நீங்க ஆண்டவரை மட்டும் வழிநடத்தி வந்த தயவுக்காக நன்றி. ஒரு குடும்பமாக இந்த சபையை நீங்க ஆண்டவரே தலைவனாக இருந்து நடத்தி வந்த தயவுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே சபையில் ஒவ்வொருவரையும் நீங்க ஆண்டவரே hallelujah you gave us spiritual maturity Lord. hallelujah thank you ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சியை கொடுத்தீங்க சிறியவர்ல இருந்து பெரியவர் வரைக்கும். அதற்காக நன்றி ராஜா. hallelujah அதற்கு நாங்களும் எங்கள் சபை ஆண்டவரே hallelujah ஆண்டவரே உமக்கு ஆண்டவரே விசுவாசமாக இருக்க ஆண்டவரே ஒரு பலனை பாராட்டுங்க. hallelujah ஸ்தோத்திரம் 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 ராஜா. யோசுவா 24:15 சொன்ன போல நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே
சேவிப்போம். ஹalleluya. அந்த ஒரு உறுதிப்பாட்டை நாம் எடுப்போமா சபையாக? ஹalleluya. நானும் என் சபையும் ஹalleluya கர்த்தரையே சேவிப்போம். ஹalleluya ஹalleluya. இந்த நிச்சயத்தோடு இந்த பாடலை பாடுவோமா? நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம் என்ற பாடலை. ஹalleluya. ஒரு தீமையும் நினைக்காத
என்னையும் அழைத்தது அதிசயமே. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையிலே ஒன்றுமில்ல. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையிலே ஒன்றுமில்ல. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. ஆழத்திலிருந்து சொல்லலாமா? ஆமென் ராஜா. என்னை சுமந்து வந்தீரே, தாங்கினீரே, நன்றி. ஹல்லேலூயா. எவ்வளவு மேலான கிருபை ராஜா. ஹல்லேலூயா. மீண்டும் பாடுவோமா ஒருவர் காலையில் உணர்ந்து. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே, நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. கருப்போல சுமந்தீரே, நன்றி. ஹalleluya. நன்றி ராஜா. எபினேசரே, நீர் ராஜா. கர்த்தாவே, இம்மட்டும் ராஜா காத்து வழிநடத்தி வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ராஜா, எங்களால் ஒன்றும் கூடாது கர்த்தாவே, உம்மால் எல்லாம் கூடும் ராஜா. ராஜா, உம்முடைய எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ராஜா, ராஜா திக்கற்ற நேரத்தில் நாங்கள் நின்றிருந்தாலும் கர்த்தாவே, நீ ராஜா அங்கேயும் ராஜா நீ இறங்கி எங்களுக்கு வழிகளை உண்டாக்கிற தேவனாய் இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ராஜா, யோசேப்பின் வாழ்க்கையில் ராஜா எப்படி ராஜா அவன் திக்கற்ற நிலைமையில் இருந்தான் கர்த்தாவே. அவன் சகோதரர் அவனை ஏமாற்றி விட்டார்கள் ராஜா. அவன் எகிப்து ராஜா கிட்ட மாட்டிக்கொண்டான் ராஜா. அவன் ராஜா அந்த இடத்துல இருக்கும் போதும் கர்த்தாவே ஒன்றும் இல்லாத சூழ்நிலை ராஜா. ஆனால் நீ ராஜா முன்குறித்ததை அவன் வாழ்க்கையில் நீ நிறைவேற்றி நீங்க கர்த்தாவே. ராஜா, அந்த ஒரு ராஜா ஒரு ஆட்டை வைத்து ராஜா, ஒரு ஆட்டை நீ ராஜா ஒரு தூதரை போல வைத்து ராஜா கர்த்தாவே அவனை நீங்க உயர்ந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ராஜா, ராஜா யோசிப்பு நிலைமை ராஜா எவ்வளோ ஒரு ஐயோன்ற நிலைமை கர்த்தாவே. ஆனால் ராஜா நீ ராஜா அவனை ராஜாவாய் ராஜா நிறுத்தினு நீங்க முன்குறித்தீங்க கர்த்தாவே. அதை நீங்க ராஜா நீங்க நடத்தி முடித்தீங்க கர்த்தாவே. அது போல ராஜா எங்க ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் ராஜா நீங்க முன்குறித்தது ஒன்று இருக்கு ராஜா கர்த்தாவே. ராஜா, அதற்கான ப்ராசஸ் நீங்க நடத்தி கொண்டு வரீங்க கர்த்தாவே. ராஜா, அந்த விசுவாசம் எங்களுக்கு இருக்கு கர்த்தாவே. நாங்கள் ஒரு நாள் ராஜா எங்களுக்கு சிம்மாசனத்தை ஏற்று வைப்பீர்கள் நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. ராஜா, இப்போது நாங்கள் நிலைமையை பார்க்கும்போது அதை கண்ணுக்கு தெரியாது நாங்கள் இருக்கலாம் கர்த்தாவே. ஆனால் நீர் ராஜா ஒரு நாள் கர்த்தாவே ராஜா எல்லா கஷ்டங்கள் எல்லா துயரங்கள் ராஜா நீக்கி விட்டு ராஜா நீங்க எங்களை உயர்ந்த ஸ்தலத்துல நிறுத்துவீங்க நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. எங்களால் ஒன்றும் கூடாது கர்த்தாவே. நாங்கள் இருக்கிற நிலைமையை நாங்கள் பார்க்கும் போது ராஜா கர்த்தாவே நாங்கள் எந்த திசையை நாங்கள் திரும்பி பார்த்தாலும் ராஜா எல்லாம் குழப்பங்களும் ராஜா எங்களால் எங்களோட ஸ்ட்ரென்த்னால எதுவும் செய்து முடிக்க முடியாத ஒரு நிலைமை நாங்கள் இருக்கோம் கர்த்தாவே. ஆனால் ராஜா ஜீவனுள்ள தேவன் உம்மிடத்துல நாங்கள் காரியங்களை ஒப்பு கொடுக்கும் போது நீர் ராஜா ஒரு வாசலை திறப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. ராஜா, நீர் திறந்த வாசலை ஒருவனாலும் பூட்ட முடியாது கர்த்தாவே. அதையே நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. ராஜா, ராஜா நீங்க பூட்டின கதவை உடைத்து ராஜா நீர் ஒரு வாசலை உருவாக்க வல்ல தேவன் ராஜா கர்த்தாவே. அந்த விசுவாசத்தோடு ராஜா ராஜா நீங்க கர்த்தாவே எங்க வாழ்க்கை நீங்க கிரியை செய்யுங்க ராஜா. நீங்க ராஜா ஏகோவா ஈரேவா எங்க வாழ்க்கையில் ராஜா எங்க தேவை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீங்க சர்வ வல்ல தேவனாய் ராஜா எங்கள் வாழ்க்கையில் ராஜா நடக்கிற எல்லாவற்றையும் நீங்க அறிந்திருக்கீங்க கர்த்தாவே. நீங்க மறைக்கிறதுக்கு நாங்க கொண்டு எங்கிட்ட ஒன்றும் இல்லை ராஜா. நீங்க அறிந்திருக்கீங்க கர்த்தாவே. நீங்க எல்லாவற்றையும் எங்களுக்காக நன்மையாய் செய்து முடிப்பீங்க ராஜா. எங்களால் ஒன்றும் கூடாது என்று ராஜா உம்மிடத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்தோம் கர்த்தாவே. உம்மால் எல்லாம் கூடும் என்று ராஜா உண்மையை நாங்கள் நம்பி வந்துள்ளோம் கர்த்தாவே. ராஜா, உண்மையை வந்துள்ள இந்த ராஜா இந்த எங்களை சோசனா எங்களை தேர்ந்து கொண்ட உம்முடைய பிள்ளைகளின் ராஜா நீங்கள் ஒருபோதும் கைவிட மாட்டீர் கர்த்தாவே. அந்த விசுவாசத்தோடு அந்த நம்பிக்கையோடு இந்த பாடை நான் பாடுவோம். என்னால் ஒன்றும் கூடாது என்று என்னை நான் தந்துவிட்டேன், உம்மால் எல்லாம் கூடும் என்று உண்மை நான் நம்பியுள்ளேன் கர்த்தாவே. ஆமென்.
தேவை நிறைவாக்குவார். கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவார். யெகோவாவே எல்லாம் பார்த்து கொள்வார். தேவை நிறைவாக்குவார். கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவார். அந்நாளின் கல்விப்பாய் மாற்றினவர் என்னையும் ராஜா, இந்த சூழ்நிலையை மாற்ற வல்ல தேவனே, அந்நாளின் கல்விப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார். என்னால் ஒன்றும் கூடாதென்று எனக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். எல்லோரும் என்னை காண்பவரே, என் கண்ணீர் துடைப்பவரே, கருமுதலாய் என் மேல் கண் வைத்து நன்மைகள் செய்பவரே. எல்லோரும் என்னை காண்பவரே, என் கண்ணீர் துடைப்பவரே, கருமுதலாய் என் மேல் கண் வைத்து நன்மைகள் செய்பவரே. ஆகாரின் தண்ணீரை மாற்றினவர் என் தண்ணீர் மாற்றிடுவார். ஆகாரின் தண்ணீரை மாற்றினவர் என் தண்ணீர் மாற்றிடுவார். சேர்ந்து பாடுவோமாக. என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். ஆம் ராஜா, ஹalleluya. ஆண்டவரே ஹalleluya. மனிதர்களாகிய எங்களால ராஜா, ஆண்டவரே நிறைய காரியங்கள் ஆண்டவரே இயலாமல் போகலாம் சுவாமி. எங்க பலத்தினால சுய பலத்தினால எங்களால சில காரியங்களை நடப்பிக்க வைக்காம போக முடியலாம் சுவாமி. ஹalleluya. ஆனால் எங்கள் தகப்பன் ஹalleluya எங்களோடு கூட இருக்கிறது. எங்கள் தேவன் எங்கள் பட்சத்தில் இருக்கும்போது ஹalleluya ஹalleluya நாங்கள் செங்கடலை தாண்டுவோம். ஹalleluya எரிகை கோட்டையை உடைப்போம். ஹalleluya எரிகோ மதலை தாண்டுவோம். ஹalleluya யோர்தானை கடந்து போவோம். ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அக்கினி ஊடாய் செல்லுவோம். சிங்கக்கெட்டிலிருந்து வெளியே வருவோம். ஹalleluya இந்த விசுவாசத்தோடு ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே இந்த ஆண்டு இறுதியை நாங்கள் முடிக்க, ஆண்டவரே மீதி இருக்க எங்கள் வாழ்க்கையின் நாட்களை ஆண்டவரே நாங்கள் தொடர ஹalleluya எங்களுக்கு நீங்க கொடுத்த விசுவாசத்தை நாங்கள் பற்றிக்கொள்ள கிருபை தாருங்க ராஜா. ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் நாங்கள் பற்றிக்கொள்ள கிருபை தாருங்க. ஒரு சபையாக ஹalleluya நீர் நடத்துவீர். ஹalleluya உம்முடைய சமூகத்தினால் நீர் நடத்துவீர். நீர் வாக்கினால் ஆண்டவரே சொன்னதை கரத்தினால் செய்து முடிப்பீர் என்ற ஒரு விசுவாசத்தோடு ராஜா ஹalleluya அந்த ஆராதனை ஆண்டவரே ஹalleluya நாங்கள் முடிக்கிறோம் ராஜா. ஹalleluya உம்முடைய கரங்கள் ஒவ்வொருவர் மீதும் கூட இருப்பதாக ராஜா. மீதி இருக்க நேரத்தை நீங்க பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க ஆண்டவரே. செய்தி ஆசீர்வதிங்க. செய்தி கொடுக்கிற தாசனை ஆசீர்வதிங்க. எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான செய்தியாக அது இன்று இருக்க கிருபை தாருங்க ராஜா. நீங்களே பொறுப்பெடுத்து கொண்டு வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Praise God. Thank you worship team. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம 1000 தடவை நன்றி சொன்னாலும் கடவுள் நமக்கு
அளித்த கிருபைக்கு வந்து ஈடே ஆகாது. கரெக்டாக நம்ம எத்தனை தடவைனாலும் நன்றி சொல்லிட்டே இருக்கலாம் ஒவ்வொரு தடவையும் வந்து. ஏன்னா நம்ம இந்த சமூகத்திலையும் சரி, இந்த உலகத்துலையும் சரி, மற்றவங்களுக்கு நிறைய பேருக்கு கிடைக்காத ஒரு ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு வந்து. கடவுள் சொல்லுவார் வந்து, சிறு கூட்டமாக என்னை தேடுங்க, நான் அந்த இடத்துல இருப்பேன்னு இருக்கார் வந்து. கண்டிப்பாக இந்த சிறு கூட்டத்தையும் கடவுள் ஆசீர்வதிப்பார், மென்மேலும் உயர்த்துவார். அந்த விசுவாசத்தோடு இந்த வாரத்துக்கு உண்டான தேவ செய்திகளை நம்ம கடந்து செல்லலாம். தேவ செய்தி கொடுக்கறதுக்கு நம்ம அடியே பிரதர் ரியாஸ் இருக்காரு. எல்லாருக்கும் மூடி ஒரு ஜெபத்தோடு நம்ம ஆரம்பிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ அந்த கொடுத்த அருமையான ஸ்தாபத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த மாநிலங்களில் உங்கள் பிரசனத்தில் வந்து ஆராதிக்க கொடுத்ததுக்காக நன்றி. அப்பா, வார்த்தையை இப்போ நாங்கள் தியானிக்க போகிறோம். அப்பா, எங்களோடு நீங்கள் பேசுங்க, அப்படி இந்த மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க ஆண்டவரே. உங்கள் வார்த்தை இங்கே போதிக்கப்படட்டும். யாரோட தாட்ஸும் இல்லை, யாரோட மனுஷங்களோட இது பகுத்தறிவு கிடையாது. அப்பா, இது உங்களுடைய அப்பா ஆவியானவருடைய ஆசீர்வாடுதல். அப்பா, அதோட ஆவியானோட கருத்தை நாங்கள் பிடிச்சு அப்பா அவரோட வார்த்தையை கேட்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. அதுக்கான மகிமை நமக்கு மாத்திரமே இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. சர்வ வல்லவர் பாடினது போல அவர் எல்ஷடாய், இல்லாததை இருக்கிறது போல வரவழைக்கும் கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் எல்ரோய், நம் கண்ணீரை காண்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்ம ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு ஒன்றுமே புரியாது, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கண்களை திறந்து பார்க்கும்போது ஒரே இருளாக இருக்கும். ஆனால் அந்த இருப்பின் பள்ளத்தாக்குலையும் நம்ம கூட இருக்கிற உயிர் உள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் சந்தோஷமாக நம்ம ஆராதிக்கலாம், நம்ம கண்ணீரோடு ஆராதிக்கலாம், அவரை வந்து புகழ்ந்து பாடி ஆராதிக்கலாம், அவர் செய்த காரியங்களை நம்ம எண்ணி எண்ணி துதி செய்யலாம். நம்ம பாடினது போல அவரை துதித்து கொண்டே இருக்கலாம். அவர் எல்லா துதிகளுக்கும், எல்லா கணத்திற்கும், எல்லா மரியாதைக்கும் பார்க்கிறவர். ஹல்லேலூயா. தேவாதி தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் இந்த உலகத்தில். உலகம் வந்து பல காரியங்கள் பின்னாடி போய் கொண்டு இருக்கிற இந்த வேலையில் ஆண்டவரை நோக்கி பார்க்குற அந்த காரியமே வந்து ஆண்டவர் கொடுத்த ஒரு கிருபை. நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே யோசிச்சிடாதீங்க. ஆண்டவர் வந்து அதை பண்ண வைக்கிறாரு. நம்ம ஒவ்வொருத்தரையும் வந்து பெயர் சொல்லி தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னமே தெரிந்து கொண்ட தேவன், பெயர் சொல்லி அழைத்த தேவன். நம்ம அப்பா அம்மா பேர் வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளை பெயர் சொல்லி அழைத்த தேவன் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, நம்ம இந்த வாரத்துக்கு உண்டான வேத பகுதியில் கடந்து செல்லலாம். நம்ம வாசித்த பகுதியில் நெகேமியாவுடைய புத்தகத்தில் இருந்து நம்ம ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட் நம்ம வாசித்தோம் இல்லையா? நம்ம 2வது அதிகாரத்தில் இந்த வாரத்துக்குண்டான பகுதியில் நம்ம எதை பர்டிகுலராக வாசித்தோம் அப்படின்னா, நெகேமியா வந்து எருசலேமோட அலங்கத்தை கட்டுகிறதுக்கு முன்பதாக போய் அந்த இடத்தை பார்வையிடுகிற காரியத்தை நம்ம பார்க்குறோம். போன வாரம் முந்தின வாரம் ஹார்பர்ட் அங்கிள் வந்து பேசும்போது கூட ஒரு காரியம் சொன்னார், கவுண்ட் த காஸ்ட் அப்படின்னு சொன்னார். ஒரு காரியம் செய்கிறதுக்கு முன்னாடி அது என்ன காரியங்கிறது ஒரு அறிதல் இருக்கணும், ஒரு புரிதல் இருக்கணும். ஒரு போர் தொடுத்து ஒரு ராஜா வரான் அப்படின்னா அவன்கிட்ட எவ்வளோ படம் இருக்குது, நம்மக்கிட்ட என்ன படம் இருக்குது, நம்மக்கிட்ட படம் கம்மியாக இருந்தால் நம்ம ஒரு ஒப்புரவாகக்கூடிய ஒரு காரியத்தை அந்த வசனம் மூலியமாக ஹார்பர்ட் அங்கிள் சொல்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இந்த நெகேமியா என்ன பண்ணுறான், அவன் வந்து இந்த அலங்கத்தை கட்டுறதுக்கு முன்னாடி, திருப்பி கட்டுறதுக்கு முன்னாடி அதை போய் பார்க்குறதுக்கு உண்டான காரியங்களை நம்ம பார்க்குறோம். எல்லாரும் நெகேமியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். நெகேமியா யாரு, யாருக்கா தெரியுமா? அவன் என்ன வேலை செய்து கொண்டிருந்தான்? ராஜாவிற்கிட்ட கப் பேரர் இருந்தான் இல்லையா? பானபாத்திரக்காரனாக இருந்தான். ஹல்லேலூயா. நம்ம பாடும்போது கூட ஒரு வாக்கியம் சொல்லி ஆண்டவர் வந்து அந்த விஷயத்தை வெளிப்படுத்தினார். ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் நம்ம பார்க்குறோம். ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்குது. நம்ம வந்து
தாவீது செய்த காரியத்தை நம்ம ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பார்ப்போமே. ஒரு பெரிய கோலியாத் வந்து நிற்கிறான். அவன் வந்து ஆர்மியே அவனை பார்த்து நடுங்குது. ஆனால் அவன் வந்து என்ன பண்ணுறான், உனக்கு எதிராக வந்து நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல் எடுத்துட்டு அந்த கபட்டையில் வச்சு நிற்கும்போது அந்த கோலியாத் கேட்குறான், என்னை கல்லால் அடிக்கிறதுக்கு நான் என்ன நாயா அப்படின்னு கேட்குறான். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் அந்த இருந்த அந்த இராணுவத்தார் எல்லாம் அவங்க மனசில் என்ன ஓடி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யாரா அவன் சரியான பைத்தியக்காரனாக இருக்கான், இவ்வளோ பெரிய ஆர்மியில் எங்களாலேயே அவனை இது எதிர்கொள்ள முடியலையே, ஆனால் ஒரு இவன் எப்படி பண்ணுவான் அப்படின்னு பார்த்த காரியத்தை ஆண்டவர் வந்து அந்த மாதிரி தெரிந்து கொள்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த உலகத்தில். அவர் வந்து அழைத்து தகுதிப்படுத்துகிறாரு. யாருமே தகுதி அடைந்து அவர்கிட்ட வர்றது கிடையாது. மோசேக்கு எல்லா தகுதியும் இருந்துச்சு. அவன் வந்து பார்வோனுடைய மகனாக இருந்த காரியம் இருந்தது. அவன் வந்து சொல்லிலும் செயலிலும் வல்லவனாக இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. ஆனால் அந்த வல்லமையை வந்து அவனுக்கு வந்து ஆண்டவரோட அழைப்புக்கு நேராக நடத்தி செல்லலை. அவனை வந்து 40 வருஷம் வனாந்தரத்தில் நடத்தி அவனை எவ்வளோ ஹம்பிள் பண்ண முடியுமோ பண்ணி ஜெத்ரோ அவரோட மாமனார் வீட்டில் தங்க வச்சு அவன் வந்து மந்த சொல்லுள்ளவனாக மாறின காரியத்தை நம்ம பார்க்குறோம். அதே போல் நம்ம சவுலோட வாழ்க்கையில் பார்க்குறோம் இல்லையா. சவுல் வந்து எல்லா கமாலியல்கிட்ட படித்த சவுல், ஒரு தேறின ஒரு மூப்பர்கிட்ட படித்த சவுலை ஆண்டவர் ஒரு தமஸ்குக்கு போகிற வழியில் ஒரு தொடுதல், அவர் தொட்ட உடனே அவன் வந்து என்ன நம்ம பார்க்குறோம் வேதத்தில் அப்போஸ்தலர்கள் நடவடிக்கையில் அவன் வந்து அரேபியாவுக்கு போகிறத நம்ம பார்க்குறோம். அங்கே போயிட்டு ஆண்டவரோட சஞ்சரிக்கிறான், தனியாக ஆண்டவர்கிட்ட கற்றுக்கிறான். ஆண்டவரை பற்றி நல்லா ஆண்டவர்கிட்ட அந்த ரிலேஷன்ஷிப்பை நல்லா ஸ்ட்ராங் பண்ணதுக்கப்புறம் எருசலேமுக்கு வரான். அல்லேலூயா. ஸோ ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் போது, ஆண்டவர் அழைக்கும் போது ஒரு சில சமயம் நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. நம்ம வாசித்த சங்கீத பகுதியில் ஒரு அழகான ஒரு வசனம் வந்துச்சு. இதெல்லாம் வந்து செய்திக்குள்ளே நான் இன்னும் கண்டிச்சிடல, பட் இது ஆண்டவர் பேசணும்னா சொல்கிறேன். 139 சங்கீதம் வாசித்த பகுதியில் 5ஆம் வசனம் இப்படி சொல்லுது, முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு என்னவா இருக்கலாம், மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமா இருக்கிறது. தாவீதுக்கு தெரியல, அப்பா நீங்க என்னை நெருக்கிறீங்க, வலதுபுறம் இடதுபுறம் நெருக்கிறீங்க, உங்க பலத்த கை எங்க மேல இருக்கு. அதை நான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன், புரிஞ்சு கொள்ளணும்னு நினைக்கிறேன். என்னால் எனக்கு புரியவே இல்லை ஆண்டவரே அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான், உங்களுடைய ஆவிக்கு மறைவாக எங்கே நான் போவேன், உங்களுடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்னு நம்ம தாவீது சொல்கிறத நம்ம பார்க்குறோம். நெகேமியாவோட வாழ்க்கையிலையும் அப்படி தான் நடந்தது. அவன் வந்து ராஜாவோட பானபாதக்காரன் இருக்கும்போது சோகமாக இருந்தான். ராஜா வந்து கேட்டாராம், ஏன்பா சோகமாக இருக்க, உனக்கு தான் உடம்பு தான் நல்லா தானே இருக்குது, ஏன் வந்து கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லும்போது அவன் மனசில் ஓடின காரியத்தை அவன் சொல்கிறான். என்ன சொல்கிறான், என்னுடைய தகப்பன் இருக்கிற ஊர் எப்படி இருக்கான், பாழாய் கிடக்கிறது. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறான். என்ன சொல்கிறான், 3ஆம் வசனம் எப்படி சொல்லுது, அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிய வருது. ஸோ 2 காரியம் அவன் கேள்விப்படுறான். அவன் இருந்த ஊர், இந்த எருசலேம் மக்கள், இந்த எருசலேமோட மதில்கள் எல்லாம் வந்து ஒன்றுமில்லாமல் ஆக்கப்பட்ட காரியம். அதுக்கப்புறம் எல்லா வாசல்களும் தீயினால் சுட்டரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். நம்ம எருசலேமோட அந்த ஒரு பிக்சர் இருக்குது. எதுக்காக நான் அது காட்டணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னா, ஒரு கான்டெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். என்ன எப்படி இருந்தது அந்த காலத்தில். ஒரு இப்போ நம்ம விர்ஜினியாவோட மேப் நம்ம பார்ப்போம், இல்லைன்னா ஹென்ட்ரைக்கோட மேப் பார்ப்போம்.
நம்ம இருக்கிற பகுதியை பார்க்கும்போது என்னடா இங்கே நிறைய வீடுகள்லாம் வந்துட்டுருக்கு, பயங்கரமாக டெவலப் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குற காரியங்கள் இருக்குது. அந்த எருசலேமோட ஒரு பிக்சர் நீங்கள் இப்போ பார்ப்பீங்க, ரொம்ப சின்னதாக இருக்குது. பட் அந்த ரைட் சைடு அந்த ஒரு irregular ஸ்கொயராக ஒரு ரெக்டாங்கிளாக ஒன்று இருக்குது, அதுதான் வந்து தேவாலயம். தேவாலயத்துக்கு கீழே இருக்கிற பகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீதுடைய நகரம். ஒரு சின்ன ரைட் சைடு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிட்டி ஆஃப் டேவிட் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு இல்லையா. அதுக்கப்புறம் தேவாலயம் இருக்குது. அதே போல் பல இடங்கள் இங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது அப்படியே இருக்கட்டும், நீங்கள் மனசில் பதிய வச்சுக்கோங்க. எருசலேம் வந்து தேவனுடைய ஆலயம். தேவன் வந்து சர்வ சிருஷ்டியும் படைத்த தேவனுக்கு ஆலயம் கட்ட முடியுமா? அவரோட ஆலயத்திற்குள்ள கட்டுப்படுத்த முடியுமா? முடியாது. சாலமன் ராஜா, தாவீது ராஜா சொல்லி சாலமன் ராஜா கட்டும்போது கூட ஒரு காரியம் என்ன சொல்றாரு, ஒரு எல்ஷடாய் தேவன், அந்த தேவனுக்கு ஒரு ஆலயமாக ஒரு பில்டிங்குள்ள கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் தேவன் என்ன விருப்பப்படுறாருன்னா, மனுஷங்களோட மத்தியில் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுறாரு. எதனால் விருப்பப்பட்டார்? மோசேவோட காலத்தில் அவர் அக்னியாகவும் மேகஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் இறங்கினது நம்ம பார்க்குறோம். அவருக்கு நம்மளோட அந்த ரிலேஷன்ஷிப்பில் எப்பயுமே இருக்கணுங்கிற ஆசை. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி கொஞ்சம் போவோமே, உலகம் ஆரம்பித்த காலத்தில் நீங்கள் போனீங்கன்னா ஆண்டவர் வந்து ஆதாமையும் ஏவாளையும் படைத்தார். அந்த கார்டன் ஆஃப் ஈடனில் அவரை வந்து அந்த ஆதாமை அவர் உருவாக்கி அந்த தோட்டத்துக்குள்ளே வைத்தார் இல்லையா. அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் படைக்கப்பட்டுச்சு? பூமி படைக்கப்பட்டுச்சு, எல்லாமே படைக்கப்பட்டுச்சு, சிருஷ்டிகள் எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டது, ஊரும் பிராணிகள்லேருந்து எல்லாமே உருவாக்கப்பட்டுச்சு இல்லையா. ஆனால் ஆண்டவர் வந்து தன் சுவாசத்தினாலே உயிர் கொடுத்து அவரை போல அவரோட உருவத்திலேயே அவர் கூட தோட்டத்திலேயே உருவாக்கின மனுஷரை நம்ம பார்க்குறோம். ஆதாமோடு அவர் சஞ்சரிச்சதை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கதை வந்து உங்களுக்கு தெரியும், அதனால் உள்ளே நான் போக விரும்பலை. பட் அங்கே ஒரு சர்ப்பம் இருந்தது. அந்த சர்ப்பம் பாவத்துக்குள்ளே இவனை எப்படியாவது தள்ளணும், மனுஷனை தள்ளணும் அப்படிங்கிறதுக்காக அவன் எப்படி தள்ளப்பட்டானோ அதே போல் மனுஷன் தள்ளப்படணும் அப்படிங்கிறதுக்காக அந்த தோட்டத்தில், ஏதேன் தோட்டத்தில் நடந்த காரியங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஆண்டவர் வந்து ஆதாமையும் ஏவாளையும் ஏதேன் தோட்டத்திலேருந்து எடுத்து எங்கே வச்சாராம்? வெளியிலே கொண்டு போய் அப்படின்னு சொல்லி. வெளியிலன்னா எதை சொல்கிறாரு அவர்? வேற ஒரு கிரகமா இல்லை வேற ஒரு இடமா? இல்லை, ஒரு இடத்துலேருந்து ஆண்டவர் உருவாக்குன அந்த தோட்டத்தில் இருந்து வெளியில், ஆண்டவர் பிரசன்னத்திலேருந்து வெளியில் கொண்டு போகிறத நம்ம பார்க்குறோம். ஆண்டவரை விட்டு வெகு தூரம் மனுஷன் போனதை பார்க்குறோம். அதனால் கஷ்டங்கள் வருது, வேர்வை சிந்தி மனுஷன் உழைக்கணுங்கிற ஒரு காரியம் வருது, வழியோட பிள்ளைகளை பெற்றுக்கணும்னு சொல்லிட்டு விமனுக்கு வந்து காரியம் வருது. ஸோ ஆண்டவரோட பிரசனத்தை விட்டு வெளியில் போன காரியத்தை நம்ம பார்க்குறோம். எதுக்காக அந்த சர்ப்பம் அப்படி செய்தது? சர்ப்பம் அந்த எதிரியோட ஒரு டூலாக மாறினது நம்ம பார்க்குறோம். அவன் வந்து எப்படி வந்து தேவ தூதர்களில் ஒருவனாக இருந்து ஆண்டவனை ஆராதித்து கொண்டிருந்த ஒருத்தன் ஆண்டவரோட மகிமையை தான் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது எப்படி தள்ளப்பட்டானோ அதே போல் மனுஷனையும் தள்ளப்பட வைக்கணும் அப்படின்னு செய்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு ஜெனரேஷன்ஸ் ஆஃப்டர் ஜெனரேஷன்ஸ் வந்து அது அப்படியே கண்டினியூ ஆகுது. நீங்கள் நிறையா பழைய ஏற்பாட்டில் நீங்கள் படிக்கிற நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் அப்படி தான் இருக்கும். ஆண்டவர் வந்து அவரோட பிரசனத்தை விட்டு வெளியில் போன உடனே இந்த பகைஞன் என்ன பண்ணுறான்? அவன் வர்றதே வந்து எதுக்கு வர்றான்? யோவான் 10:10 இப்படி சொல்லுது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான்.
ஆனால் ஜீவன் யார் கொடுக்குறாரு? ஆண்டவர் கொடுக்குறாரு. ஸோ நம்ம ஜீவனை விட்டு ஒரு அவரை விட்டு ரொம்ப தூரம் போகிற காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ என்ன எடுக்கப்பட்டுச்சு, என்ன மனுஷங்ககிட்டேருந்து எது எடுக்கப்பட்டது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எதற்காக ஆண்டவர் வந்து எதிர் தோட்டத்திலேருந்து ஆதாமையும் ஏவாளையும் எடுத்தார்? அவங்க பாவம் செய்ததுக்கப்புறம் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கும், ஜீவ விஷயத்தை கனியை புசித்திடக்கூடாதுங்கிறதுக்காக இல்லையா? ட்ரெஷர் வச்சுருக்காரு. அந்த ட்ரெஷரை வந்து அவங்க வந்து எதேச்சையாக பார்த்தாங்க, உதாசீனப்படுத்தினாங்க. படுத்தினதுனால ஆண்டவர் வந்து எடுத்து வைக்கிறாரு. இப்போ இங்கே மதில் கட்டப்பட்டிருக்கு. நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்குறீங்க. மதில் எதுக்கு கட்டுவாங்க? ப்ரொடெக்ஷன் கட்டுவாங்க. ப்ரொடெக்ஷன் எங்கேருந்து கட்டணும்? எதுக்காக? ப்ரொடெக்ஷன் எங்கேருந்து எங்கே? உள்ளேருந்து வெளியில் யார் வெளியிலேருந்து உள்ளே யார் வரக்கூடாது. அதே போல் சரி, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நம்ம வீட்டில் லாக் பண்ணுறோம், ஒரு உயிரில்லாத பொருள் இருக்குது, அதை வந்து வெளியிலேருந்து ஒருத்தவங்க வந்து எடுத்துக்கொள்ள சான்ஸ் இருக்குது. சரி, இப்போ நம்ம வந்து இன்னொரு காரியத்துக்கும் வீட்டை போட்டுறோம், கண்ட்ரோல்டாக நம்ம பிள்ளைங்க நம்ம வீட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு, அவங்க வெளியில் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ மதில் எதுக்கு கட்டப்படுது? கெட்டது எப்பயுமே உள்ளேயும் வரக்கூடாது, நல்லது வெளியிலையும் போகக்கூடாது இல்லையா? ஸோ ஒரு ட்ரெஷர் இருக்குது, அந்த ட்ரெஷரை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மதில் கட்டப்படுது. ஆனால் அந்த மதில் யார் கட்டுனா? நீங்கள் வீட்டில் போயிட்டு படிங்க. 2ஆம் நாளாகமம் 26ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா உசியா என்கிற ஒருத்தர் கட்டுறதை நம்ம பார்க்குறோம். கட்டப்படுகிற அந்த மதிலை வந்து ரொம்ப மதிலை கட்டுறாங்க, அப்புறம் இடிக்கிறாங்க. தேவாலயத்தை கட்டுறாங்க, இடிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ் நீங்கள் வந்து படிங்க. நம்ம அதுக்குள்ளே டீட்டெயில்ஸில் போக வேண்டாம். பட் நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டிய காரியம் என்னென்னா, ஒரு ட்ரெஷர் இருக்குது, ஆண்டவர் கொடுத்த ஒரு பொக்கிஷம் இருக்குது. அந்த பொக்கிஷத்தை நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக மதிலை கட்டணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் விருப்பப்படுறாரு. ஆனால் இப்போ இந்த காரியத்தில் என்ன நடக்குது? நெகேமியாவுக்கு என்ன கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, அந்த மதில் இப்போ இல்லை. அந்த மதில் வந்து உடைந்து கிடக்கிறத பார்க்குறான். அந்த கேட்ஸ் எல்லாமே வந்து தீயினால் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ முதல் காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னா, நெகேமியா எழுதின புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் ஒருத்தவங்க வாசிங்க. 4:7 நெகேமியா. எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்தேறுகிறது என்றும், இடிக்கப்பட்ட இடங்கள் அடைக்கப்பட்டு வருகிறது என்றும் சன்பல்லாத்தும் தொபியாவும் அரபியரும் அம்மோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்டபோது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். ஸோ அந்த மதிலில் வந்து இவன் கட்டணும்னு விருப்பப்படும் போது அதை எதிர்க்கிறதுக்கு நிறைய பேர் வராங்க. அம்மோனியனான ஒருத்தன் வரான், அரபியாளர் ஒருத்தன் வரான். நிறைய பேரோட காரியங்கள் என்னவா இருக்குன்னா, இந்த மதில் கட்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கிற காரியங்கள் நம்ம பார்க்குறோம். அப்போ எதிர்க்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது 18ஆம் வசனம் வாசிங்க. அதே அதிகாரம் 4:18. கட்டுகிறவர்கள் அவரவர் தங்கள் பட்டயத்தை தங்கள் இடுப்பிலே கட்டி கொண்டவர்களாய் வேலை செய்தார்கள். எக்காலம் ஊதுகிறவன் எண்ணெயிலே நின்றான். கட்டுகிறவர்கள் அவரவர் தங்கள் என்னத்தை வச்சுருந்தாங்கன்னா, பட்டயத்தை தங்கள் இடுப்பிலே கட்டி கொண்டவர்களாய் வேலை செய்தார்கள். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள். அவங்களோட ஆக்ஷன் என்னென்னா, கல் எடுத்து வச்சு அந்த மதிலை கட்டணும். ஆனால் அதை கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் எதிர்த்து வருது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கையில் பட்டயத்தை வச்சுக்கிட்டு, பட்டயம்னா என்ன, ஒரு கத்தியோ ஒரு இதோ வச்சுக்கிட்டு வர்றவங்களை எதிர்க்கிறதுக்கு ஒரு காரியம் பண்ணுறாங்க. அதே மாதிரி கட்ட வேண்டிய வேலையும் பண்ணுற காரியத்தை நம்ம பார்க்குறோம். இப்போது வேதத்தில் நம்ம நிறைய இடத்துல நம்ம பட்டயத்தை எதுன்னு பார்க்குறோம், தேவனுடைய வார்த்தையை தான் நம்ம பார்க்குறோம். இப்போது ஆண்டவர் வந்து ஒரு பொக்கிஷம் கொடுத்துருக்காரு. அந்த பொக்கிஷத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு மதிலை கட்டப்பட வேண்டும். அந்த மதிலை கட்டணும்னு நீங்கள் நினைக்கும் போது நிறைய தடங்கள் வரும், நிறைய காரியங்கள் எதிர்த்து வரும்.
அந்த காரியங்களை நீங்கள் எதை வச்சு டிஃபெண்ட் பண்ணணும், எதை வச்சு நீங்கள் வந்து அந்த வேலையை நீங்கள் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவருடைய வார்த்தை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஸோ இங்கிலீஷில் இப்படி போட்டிருக்கு, எவ்ரி ஒன் ஆஃப் த பில்டர்ஸ் had his sword girded at his side as he built, and the one who sounded the trumpet was beside me அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. சரி, நம்ம குயிக்காக போகலாம். ஸோ இந்த மதிலோட காரியத்தை நம்ம பார்க்குறோம். நெகேமியா வந்து ராஜா கிட்ட பேசிட்டு அவன் என்ன சொல்கிறான், என்னோட தகப்பன் இருந்த ஊரில் வந்து மதில் ராஜாவோட அந்த தேவனுடைய வில் வந்து அவருடைய இருதயத்தின் காரியம் வந்து நெகேமியாவை வந்து வருடும்போது என்ன பண்ணுறான், என்னை விடுங்க, நான் போயிட்டு அந்த காரியத்தை நான் பார்த்துட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கேட்குறாரு, எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இந்த டைமுக்குள்ளே நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். வந்த உடனே என்ன பண்ணுறான், அந்த 12ஆம் வசனத்தில் நம்ம என்ன வாசித்தோம், நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரி எழுந்து நகர சோதனை செய்தேன். அவர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் அந்த சீனை இமேஜின் பண்ணி பாருங்கள். ஒரு கேட் வழியாக போகிறாரு, வேலி கேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை அந்த கேட் வழியாக போய் பார்க்குறாரு. அங்கே ஒரு சில காரியங்கள் நம்ம வாசிக்கிறோம். 13ஆம் வசனம் சொல்லுது, நான் அன்று ராத்திரி பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் புறப்பட்டு, ஸோ வேலி கேட் ஆஃப் வேலி கேட் அப்படின்னு சொல்கிறாங்க. வேலினா எருசலேமோட இந்த மதிலோட பிக்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சைடு கீழே அந்த ஒரு ப்ளூ கலர் லைன் வருது இல்லையா, அதெல்லாம் வந்து பள்ளத்தாக்கு. அது வந்து அப்படி மலை பகுதி மாதிரி கீழே இறங்கும். அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு ப்ளூ கலர் லைன் இந்த எக்ஸ்ட்ரீமில் பார்ப்பீங்க, அதுவும் வந்து ஒரு பள்ளத்தாக்கு. ஸோ 2 பள்ளத்தாக்குகளுக்கு நடுவில் தான் வந்து எருசலேம் நகரம் இருக்குது. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, வெஸ்ட் சைடு இருக்கிற ஒரு கேட் வழியாக அவன் உள்ளே வந்து என்ன பண்ணுறான், வலு சர்ப்ப துறவை கடந்து அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. சர்பென்ட்ஸ் வெல் அப்படின்னு ஒரு காரியம் போட்டிருக்கு. குப்பை மேட்டு வாசலுக்கு வந்து எருசலேமின் இடிந்து போன அலங்கத்தையும் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்ட அதன் வாசல்களையும் பார்வையிட்டேன். அங்கே போனால் அவன் பார்க்குற காரியம் எப்படி இருக்குது அப்படின்னா, அப்படியே நடந்து போகிறான். நடந்து போகும்போது அங்கே வந்து ஒரு சர்ப்பத்தோட ஒரு தோற்றமோ அப்படி இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா அந்த அந்த வளைஞ்சு நெளிஞ்சு போகிறதுனால அந்த சர்ப்பத்தின் வெளின்னு சொல்லியிருக்காங்களா என்னன்னு தெரியல. அதை பார்க்குறான், அவனுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அங்கே குப்பை மேடாக இருக்குது. அந்த குப்பை மேடு எத்தனை பேர் சென்னை தான் நம்மலாம், அந்த சென்னையில் அந்த நுங்கம்பாக்கம் தாண்டி போகும்போதே வந்து அந்த அந்த ஸ்மெல் அப்படி தெரியும். ஸோ அவனுக்கு வந்து அங்கே பார்க்குறது எல்லாமே அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அங்கே என்னென்ன இருக்குது, அங்கே வந்து ஒரு பள்ளத்தாக்கின் பாதையில் நடந்து போகிற காரியத்தை பார்க்குறோம். ஸோ எல்லாமே வந்து நீங்கள் ஒரு லிட்டரலாக நீங்கள் யோசிக்காமல் பள்ளத்தாக்குனா ஒரு கஷ்டமான ஒரு காரியத்திலிருந்து வர்றதை நம்ம பார்க்குறோம். அதே போல் ஒரு சர்ப்பத்தின் கிணறு, இல்லைன்னா என்ன போட்டிருக்கு, வலு சர்ப்பத்தின் துறவு அப்படின்னு போட்டிருக்கு. அதை பார்க்குறான், குப்பை மேட்டை பார்க்குறான். இதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், ஒரு இடத்துக்கு போகிறான். 14ஆம் வசனம் சொல்லுது, அவ்விடத்தை விட்டு ஊரணி வாசல் அண்டைக்கு ராஜாவின் குலத்தண்டைக்கும் போனேன். அங்கே என்ன நடந்துச்சா, நான் ஏறி இருந்த மிருகம் அங்கே நடந்து போகிறதற்கு வழி இல்லாது இருந்தது. அவன் வந்து இத்தனைக்கு நிறைய பேர் கூப்பிட்டு போகல, ஒரே ஒரு மேபி டாங்கியோ இல்லைன்னா ஒரு அவனை ரைட் பண்ணுறதுக்கு ஒரு அனிமலை வந்து அவன் கூப்பிட்டு போகிறான். ஆனால் அங்கே போய் நின்று பார்க்கும்போது தான் தெரியுது, அது போக கூட வழி இல்லாத மாதிரி அலங்கம் இடிஞ்சு கிடக்கிறத பார்க்குறான். இறங்கி நடந்து போகிற காரியத்தை நம்ம பார்க்குறோம். அது வந்து என்னன்னு போட்டிருக்கு, யாருடைய குலம்னு போட்டிருக்கு, ராஜாவின் குலத்தண்டைக்கு போனேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இல்லையா. ஸோ 3 காரியம் நம்ம பார்த்தோம். எருசலேம் வந்து பாழாய் கிடக்கிற காரியம், அதில் வந்து அடிக்கிற துர்நாற்றம், அதில் அடிக்கிற அதில் இருக்கிற வலு சர்ப்பத்தின் காரியங்கள், அப்புறம் அதோட அந்த பள்ளத்தாக்கின் காரியங்கள், அதை நம்ம பார்க்குறோம். அவன் வந்து இந்த 3 காரியத்தை தாண்டி போய் என்ன பார்க்குறான், பார்த்தா கேட்டெல்லாம் வந்து
அந்த வாசல்கள் எல்லாம் தீயினால் சுட்டரிக்கப்பட்டிருக்கு. இப்போது மதில் வந்து இடிக்கப்பட்டிருக்கு. அந்த மதிலில் வந்து ப்ரொடெக்ஷன் வந்து போயிடுச்சு. தேவனுடைய ஆலயம் இருக்கிற அந்த நகரம் வந்து இட்ஸ் ப்ரோன் டு அட்டாக்ஸ். யார் வேணாலும் வந்து எந்த காரியம் வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். இந்த 3 காரியத்துக்கும் நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துட்டு நம்ம ஜெயிச்சு படிக்கலாம். ஃபஸ்ட்டு காரியம் நம்ம பார்த்தது, இந்த கேட்டெல்லாம் எதை குறிக்குது? நிறைய நீங்கள் இந்த பிக்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து 3ஆம் அதிகாரம், நெகேமியா 3ஆம் அதிகாரம் நீங்கள் படிக்கும்போது இந்த குலத்தாரி இதெல்லாம் கட்டுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து வேலை நடக்கிறத நம்ம பார்க்குறோம். நெகேமியா சொன்ன உடனே நெகேமியா தனியாக இந்த காரியங்களை செய்யலை. ஆண்டவரோட பாரத்தை போட்டதுக்கப்புறம் அவர் ஷேர் பண்ணதுக்கப்புறம் நாம் எழுந்து கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கிட்ட இருந்த பகுதியை கட்டுற காரியங்களை நம்ம பார்க்குறோம். நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற சபைகளையும் நம்ம அப்படி தான் பார்க்குறோம் இல்லையா? எங்கெங்கெல்லாம் வந்து ஆண்டவருடைய தேவைகள் இருக்கோ, அவருடைய காரியம் நடக்கணும்னு இருக்கோ, அங்கெல்லாம் வந்து ஆண்டவர் வந்து அவருடைய ஊழியக்காரர்களை வைத்து கட்டுகிறத நம்ம பார்க்குறோம். எல்லாமே வந்து ஒன்று கூடி அந்த அலங்கத்தை முடிக்கிற விஷயத்த நம்ம இந்த பகுதியில் பார்க்குறோம். ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பத்தில் நம்ம என்ன பார்த்தோம்? அந்த எருசலேமோட அலங்கம் வந்து இடிந்து கிடக்கு, ஒரு மாதிரி பாழாய் கிடக்கு. அந்த எந்த வழியாக அவன் நடந்து போனானோ, வேலி கேட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது எங்கே இருக்குது அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் அந்த கீழே உங்களுக்கு தெரியுதா, அந்த சிட்டிங்கிற வேர்டு பக்கத்தில் வேலி கேட்டுன்னு ஒன்று காட்டுது பாருங்கள். ஸோ அவன் வந்து அந்த வழியாக தான் உள்ளே வந்து அது வழியாக உள்ளே வந்து சவுத் அப்படியே ட்ராவல் பண்ணி அந்த அலங்கம் இடிஞ்சு கிடக்கிறத எல்லாத்தையும் பார்க்குறான். கடைசியில் கீழே இன்னும் கொஞ்சம் நீங்கள் மேலே போனீங்கன்னா கீழே வந்து வாட்டர் கேட்டுன்னு ஒன்று இருக்குது, அது பக்கத்தில் கிங்ஸ் பூல் இருக்குது. ஸோ அவன் அது வரைக்கும் போயிட்டு பார்த்துட்டு மன கஷ்டத்தோடு அப்படியே திரும்ப அதே கேட் வழியாக வெளியில் வர்றதை பார்க்குறோம். இது பண்ணும்போது யாருமே பார்க்கல அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அவன் ராஜா கிட்ட ஒரு பெரிய பானபாத்திரக்காரன்னு அந்த காலத்தில் ஒரு பெரிய பதவியில் இருந்த ஒரு மனுஷன் இல்லையா? ஆனால் ஆண்டவர் வந்து அந்த பாரத்தை போட்ட உடனே அவன் என்ன பண்ணுறான்? அவன் தன்னைத்தானே தாழ்த்தி என்ன பண்ணுறான்? நான் போய் அந்த காரியத்தை எடுத்து பண்ணணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ணுறான். ஆண்டவர் வந்து அப்படி அவனை ஏவுறாரு. அவன் வந்ததுக்கப்புறம் அவன் காண்கிற இந்த காட்சிகள் எல்லாம் அவனை இன்னும் கஷ்டப்படுத்துறதை நம்ம பார்க்குறோம். முதல் அதிகாரத்தில் நீங்கள் படிக்கும்போது தெரியும், அவன் அழுது, அவன் வந்து உபவாசம் இருந்து, அவன் ஜெபம் பண்ணிட்டு இந்த காரியத்தை ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ தேவன் அவரை மனசில் போட்ட அந்த ஹியூமிலிட்டி, அவன் வந்து மனத்தாழ்மையோடு போய் அந்த காரியம் செய்ததை நம்ம பார்க்குறோம். அதே போல் நிறைய அலங்கத்தோட அந்த வாசல்கள் எல்லாமே எரிக்கப்படும் போது அந்த வாசல் வழியாக கெட்ட விஷயங்களோ இல்லை கெட்ட காரியங்களோ உள்ளே வரக்கூடிய நடக்கலாம். இல்லை நல்லவங்க அது வழியாக வெளில போய் எங்களுக்கு இது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எருசலேமே வேண்டாம், இந்த தேவாலயமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெளியில் போகிற காரியங்களும் நடக்கக்கூடிய காரியங்களாக இருந்திருக்கக்கூடும். பட் அது இரண்டையுமே வந்து அவன் வந்து எப்படியாவது சரி பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஒன்று கூடி அதை கட்டதை நம்ம பார்க்குறோம். கடைசியாக அந்த ஃபவுண்டன், அந்த கிங்ஸ் பூல், அதுக்கு வந்து பார்க்கும்போது அவன் மனசில் ஓடுற காரியம் ஒன்றாக தான் இருக்கும். என்னென்னா, அந்த இப்போ இந்த ப்ளூ கலரில் ஒரு லைன் பார்த்தீங்கன்னா அந்த டாட் இருக்குது, கிஹோன் ஸ்ப்ரிங்னு ஒன்று இருக்குது. அது வந்து அந்த காலத்தில் சொல்கிறாங்க ஜீவ தண்ணீர் உருவாகிற இடமாக அதை வந்து கம்பேர் பண்ணி பார்த்த காரியம் இருக்குது. அதை என்ன பண்ணாங்கன்னா, அது வந்து ஒரு ஊற்றாக அந்த வேலியில் ஓடிக்கொண்டு இருக்கும்போது எசேக்கியா ராஜா என்ன பண்ணாராம், ஒரு டனல் உருவாக்கி
அது தண்ணி வந்து கொஞ்சம் தங்கிட்டு கொஞ்சம் குளமாக நிற்கிற மாதிரி ஒரு 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 கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதை நம்ம அந்த காலத்தில் பார்க்குறோம். நீங்கள் அதோட ரெஃபரன்ஸ் கூட நீங்கள் வந்து யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் வந்து ஒரு கண் தெரியாத பிறவிலிருந்து கூட்டனை வந்து சரி பண்ணும்போது நீ வந்து பூல் ஆஃப் ஷிலோமில் போய் நீ கழுவு சரியாயிரும் அப்படின்னு சொல்கிற காரியத்தை பார்க்குறோம். ஸோ ஆண்டவர் வந்து அதை ரெஃபர் பண்ணி இங்கே சொல்லியிருக்காரு. ஸோ அவன் வந்து அந்த இடத்துல போய் நிற்கும்போது அவன் ஆப்வியஸ்லி ட்ராவல் பண்ண அந்த அனிமல்லேருந்து இறங்கி நின்று நடந்து போகணும். நடந்து போகும்போது அவன் பார்க்குறான் அது எல்லாம் அந்த அலம்பு எல்லாம் வந்து உடஞ்சி கல்லெல்லாம் கிடைக்கிறதுனால அவனால் அந்த ராஜாவோட அந்த ஜீவ தண்ணீர் இருக்கிற இடத்துக்கு போக முடியாத காரியமாக இருக்குது. அப்படியே ஸ்டம்பிளிங் பிளாக்காக இருக்குது, நிறைய கற்களாக இருக்குது. ஆண்டவர் வந்து அங்கே போகணும்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் ஆண்டவர்கிட்ட போகணும், அவருடைய ஜீவ தண்ணீரை நான் ருசிக்கணும் அப்படின்னு நினச்சி பார்த்தா கூட அது போக முடியாமல் நிறைய தடங்கள் காரியங்கள் இருக்கிறத நம்ம அந்த இடத்துல பார்க்க முடியுது. ஸோ என்ன இது மூலயமா நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட நீங்கள் வீட்டில் போய்ட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆனால் நான் எனக்கு ஆண்டவர் பேசின ஒரு 3 காரியத்தை மட்டும் நான் ஷார்ட்டாக பண்ணிட்டு சொல்லிட்டு முடிக்கிறேன். அலங்கம் வந்து மொத்தம் 52 நாளில் திரும்ப கட்டப்பட்டுச்சு. இது எந்த ஒரு மனுஷனாலையும் கூடாத காரியம். ஆனால் ஆண்டவர் வந்து ஒரு பாரத்தை போடும்போது ஒரு அவர் தேர்ந்தெடுக்கிற, நம்ம ஆரம்பத்தில் சொன்னது போல் அவர் தேர்ந்தெடுக்கிற மனுஷங்களை வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப இவன் என்ன பண்ணுவான் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி காரியங்கள் தோணும். ஆனால் ஆண்டவரோட காரியங்கள் வந்து பயங்கரமாக இருக்கும். அது வந்து நம்மளால் கிரகிக்க முடியாத காரியங்கள் செய்யறத அவர் வந்து அந்த மாதிரி காரியம் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஸோ இந்த முதல் காரியம் நம்ம என்ன பார்க்குறோன்னா, மனுஷங்க எல்லாம் ஒன்று கூடி வந்தாங்க. அவங்களோட மனசில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, அலங்கத்தை திரும்ப கட்டணும். அலங்கத்தை நான் எதுக்காக கட்டணும் அப்படின்னு பார்க்கும்போது 2 காரியம். எனக்கு வந்து ஆண்டவரோட ஆலயத்துக்குள்ள, ஆண்டவர் இருக்கிற அந்த நகரத்துக்குள்ள எந்த ஒரு தப்பான விஷயமும் உள்ளே வந்துடக்கூடாது, அதனால் நான் கட்டணும்னு சொல்லிட்டு நினைக்கிற ஒரு காரியம். அதே போல் நான் அரணான கோட்டை அப்படின்னு நம்ம பாடுறோம் இல்லையா, அவர் வந்து என்னோட துருவம், என்னோட ஸ்ட்ராங் ஹோல்டு அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் ஒரு காரியம் மட்டும் நான் டக்குன்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் வீட்டில் போயிட்டு ஜட்ஜஸ் சாப்டர் 9 நீங்கள் படிச்சிங்கன்னா, நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரம் நீங்கள் படிச்சிங்கன்னா, அதுக்கு முன்னாடி கிதியோனோட கதை நீங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் கிதியோனுக்கு அவன் வந்து ஆண்டவரை சோதிச்ச காரியங்கள்லாம் நீங்கள் படிக்கலாம். ஸோ அவன் சோதிச்சுட்டு கடைசியில் ஆண்டவரோட காரியம் சொன்னதை செஞ்சு மீதியானியர்களுக்கு அகெயின்ஸ்டாக வெற்றி சிறந்ததுக்கப்புறம் கிதியோன் வந்து இருக்கிறாரு. அவருக்கு ஒரு பையன் பிறக்கிறான், அபிமெலேக்கு அப்படின்னு. அபிமெலேக்கு வந்து ஒரு காரியம் பண்ணுறான். ஆண்டவரோட கண்களுக்கு அருவருப்பான காரியத்தை அபிமெலேக்கு பண்ணுறதை பார்க்குறோம். பண்ணும்போது ஒருத்தவங்க எடுத்த வாசிங்க, ஜட்ஜஸ் சாப்டர் 9 51 வசனம் வாசிங்க. 9:51. அந்த பட்டணத்தின் நடுவே பலத்த துருகம் இருந்தது. அங்கே சகல புருஷரும் ஸ்திரீகளும் பட்டணத்து மனுஷர் அனைவரும் ஓடி புகுந்து கதவை பூட்டிக் கொண்டு துருகத்தின் மேல் ஏறினார்கள். எல்லாரையும் கொடுமைப்படுத்துற காரியத்தை பார்க்குறோம் அபிமெலேக்கு. அந்த ஊர்க்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த துர்கத்தை நோக்கி, அந்த ஸ்ட்ராங் டவரை நோக்கி ஓடுறதை பார்க்குறோம். அங்கே போய் தஞ்சம் புகுறாங்க. அபிமெலேக்கு வந்து துரத்திக்கிட்டு வரான். அதுக்கு மேலே நீங்கள் வீட்டு படிங்க. அங்கே வந்து ஒரு ஸ்திரீ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கல்லை தூக்கி மண்டையில் போட்டு மண்டையை உடைச்சிடுறாங்க. அவன் வந்து பாதி உயிரோட அப்படி என்ன சொல்கிறான்னா, அந்த சேவகன்கிட்ட போய் சொல்கிறான், என்னை கத்தியால் குத்தி கொன்று, நான் வந்து பொண்ணால் சாக. ஸோ சாத்தான் வந்து அவன் வந்து வீழ்த்தப்பட்டவன். அவன் வந்து இந்த மாதிரி அசிங்கப்பட்டுக்கிட்டே தான் இருப்பான் ஒவ்வொரு தடவையும், இல்லையா? ஆனால் ஸ்ட்ராங் ஹோல்டு ஆண்டவர் வந்து நம்ம ஏன் ஸ்ட்ராங் ஹோல்டு சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம கஷ்டத்துலேயும் இல்லை பயத்துலேயும் நம்ம எங்கே போய் நீங்கள் என்ன தேடினாலும்
நிம்மதியோ சந்தோஷமோ இல்லை ஒரு தைரியமோ இல்லை எதுவுமே கிடைக்காது. ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கும்போது அது வந்து எதிரிக்கு பிடிக்காது. ஏன்னா அவன் வந்து நீ போகக்கூடாது அவட்ட அப்படின்னு நினைப்பான். ஆனால் நம்ம அதையும் தாண்டி போகும்போது அங்கே கிடைக்கிற இளைப்பாறுதல் தான் எப்பயுமே பர்மனெண்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு காரியம் நம்ம அலங்காரத்தை நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ஸ்ட்ராங் ஹோல்டு அந்த நீங்கள் வீட்டில் போயிட்டு அதை நீங்கள் ரிசர்ச் பண்ணும்போது தெரியும். ஒவ்வொரு கேட்டும் என்ன பேசிக்கலி அப்படின்னா, ஒவ்வொரு டவர், அந்த டவரை கட்டிட்டு அதை வந்து பயங்கரமாக ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் தான் அந்த வாலை சுற்றி கட்டுவாங்க. அந்த ஒரு டவரில் வந்து அவ்வளோ பேர் இருக்கக்கூடிய அந்த காரியத்தை நம்ம நியாயத்தீர்ப்புகளில் பார்த்தோம் இல்லையா? பாஸ்டர் நிறைய சொல்லியிருப்பாங்க, எரிக்கோ மத்தியில் சுற்றி நடக்கும்போது 7 நாள் எதுவுமே நடக்கலை, திடீர்னு விழுந்தது. ஆண்டவரால் அப்படின்னு ஒரு சொடக்கு போட்டால் அலங்கம் வந்திருக்கும். எதுக்காக நம்மகிட்ட விரும்புகிறாரு? எதுக்காக நம்ம பண்ணணும்னு நினைக்கிறாரு? அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் வந்து எப்படி வந்து நம்மளோடு சேர்ந்து இந்த உலகத்தில் இருக்கணும், அந்த ரிலேஷன்ஷிப்போடு நம்ம இருக்கணும்னு ஆண்டவர் எப்படி விருப்பப்பட்டாரோ அதே போல தான் இந்த அலங்கங்கள் கட்டப்படும் போதும் நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய இடத்துல இன்னும் நிறைய அலங்கங்கள் வந்து இதாக கிடக்கு, பாழாய் கிடக்கு. நிறைய தப்பான விஷயங்கள் வந்துட்டு போகிறத பார்க்குறோம், நல்ல விஷயங்கள்லாம் நம்ம விட்டு போகிறத பார்க்குறோம். இதெல்லாம் வந்து நம்ம உடனே தடுக்கணும். எப்படி தடுக்கணும் அப்படின்னா, ஒரு குடும்பமாக நம்ம எடுத்துக்கோமே, தனி ஆளாக அதை பண்ணாமல் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து அந்த அலங்கத்தை கட்டும்போது அது இன்னும் மகிமையாக நடக்கும். ஒரு மனுஷனால் பண்ண முடியுமா? ஆண்டவரோட கிரியினால் பண்ண முடியும். ஆனால் அவர் என்ன விருப்பப்படுறாரு அப்படின்னா, ஒன்று கூடி சேர்ங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஸோ குடும்பமாக நம்ம சேர்ந்து பண்ணணும். நம்ம சபையை கூட எல்லாமே இருக்கிற ஆளுங்களாம் விட்டுருங்க, நிறைய பேர் இல்லை கம்மியாக இருக்கும் அப்படிலாம் இல்லை. 2 பேர் இருந்தாலும் எப்போ வந்து ஒரு 2 பேர் ஒருமனப்பட்டு நீங்கள் எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஸோ அந்த ஒருமனப்பாடு இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் இந்த அலங்கத்தை எல்லாம் கட்ட முடியும். 2வது காரியம், நெகேமியா வந்து ஒரு வசனத்தில் எழுதப்பட்டிருக்கோம், முதல் தேவனுடைய அனுகிரகம், தேவன் சொன்ன வார்த்தையை நான் வந்து ட்ரஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிற காரியத்தை பார்க்குறோம். அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான், என்னோட ராஜாவும் எனக்கு லெட்டர் கொடுத்தாரு, அவர் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாரு, அவருக்கு இது எனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுத்தாரு. ஆனால் முதல்ல அவன் யாரை வைக்கிறான்? ஆண்டவர் தான் வைக்கிறான். கடைசியாக அந்த பொக்கிஷம் வந்து என்னங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். அந்த பொக்கிஷத்தை நம்ம பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலை, அந்த கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். அது உலகத்தோட பொக்கிஷம் கிடையாது. அது வந்து இந்த ஜீவன் வந்து ஆண்டவர் கொடுத்த ஒரு மண்பாண்டங்களுக்குள்ள பொக்கிஷத்தை தேவன் வைத்திருக்கிறார். நம்ம ஒரு வசனம் வாசிக்கணும் இல்லையா? அதுபோல் ஆண்டவரோட அந்த பொக்கிஷத்தை நம்ம வந்து பாதுகாக்கக்கூடிய கடமையை நம்ம இருக்கோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் அப்படி சொல்லுது, பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது தூர்வாவது கெடுக்கிறது இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. ஸோ பரலோகத்தில் இந்த பையன் இல்லை, இந்த சாத்தான் இல்லை, அவன் அங்கே வந்து எதுவுமே இல்லை, அங்கே வந்து ஆண்டவர் மாத்திரம் அவரே அங்கே பரலோகத்தில் வந்து டெம்பிள் இல்லைன்னு போட்டிருக்கு இல்லை. ஏன்? அவரே ஆலயமாக இருக்காரு, அவரோட வெளிச்சம், அவரோட வெளிச்சமே சூரியனாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அங்கே இரவே இல்லை அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ நம்மளோட காரியங்கள் எல்லாமே வந்து பாஸ்ட் எப்பயுமே சொல்கிறது போல், பார்த்துக்கிறேன் சொல்கிறது போல், நம்மளோட கண்ணோட நோக்கம் எல்லாமே வந்து ஆவிக்குரிய தேவராஜ்யத்தை கட்ட வேண்டிய காரியங்களில் மாத்திரம்தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அதுதான் நம்மளோட பொக்கிஷம். இந்த உலகத்தில் நம்ம என்ன சம்பாதிச்சாலும் என்ன பெரிய காரியங்கள் செய்தாலும் அதெல்லாம் பண்ணாத போகும். ஆனால் இந்த பொக்கிஷம் பரலோகத்தின் காரியத்தை குறித்து நம்ம எழுதப்பட்டிருக்கு. சரியா? ஸோ ஒவ்வொருத்தரும் வீட்டில் போய் ஜெபம் பண்ணும்போது நீங்கள் கேளுங்க, ஆண்டவரே நீங்கள் காரணம் இல்லாமல் எங்களை ஒவ்வொருத்தரையும் வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம்ப்பா. ஆனால் எங்களுக்கு வந்து ஒரு அழைப்பு கொடுத்துருக்கீங்க, ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் அழைப்பு கொடுத்துருக்கீங்க. ஸோ எந்த மதிலில் நான் கட்டணும், நான் யாரோட சேர்ந்து கட்டணும், எவ்வளோ சீக்கிரம் நான் கட்டணும், அதுக்கு உண்டான ஞானம் எனக்கு கொடுங்க ஆண்டவரே, அதுக்கு உண்டான காஸ்ட்டை எனக்கு வந்து
தெரிஞ்சுக்கக்கூடிய அந்த அந்த கிருபை எனக்கு கொடுங்க. என்னால் இது தனியாக பண்ண முடியாது. ஆவியானவர் உங்களோட அனுகிரகம், உங்களோட பலத்த கரம் என்னை நெருக்கும்போது நான் எங்கே ஓடுவேன்? அது நிச்சயமாக உங்களுடைய சித்தத்தை செய்யக்கூடிய அந்த அந்த காரியத்தை நான் நிச்சயமாக செய்வேன் அப்படிங்கிறத நீங்கள் உங்களோட பர்சனல் ப்ரேயர்ஸில் எப்பயுமே நீங்கள் வந்து ஜெபத்தில் வைத்துக்கோங்க. எல்லா கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. அப்பா, இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்போ நாங்கள் நெகேமியாவை போல அப்பா, நீங்கள் வந்து ஒரு பானபாத்திரக்காரன், அவன் செய்து கொண்ட காரியம் வந்து செய்து கொண்டிருந்த காரியம் வந்து ஒரு பெரிய உலகத்தனமான ஒரு காரியமாக இல்லை எதுவுமே ஒரு மீனிங்லெஸ் காரியமாக இருந்தாலும், அப்போ எப்போ உங்களுடைய ஹார்ட் அவன் தெரிஞ்சுக்கிட்டானோ, எப்போ வந்து தேவ சித்தம் இதுதான் அப்படின்னு அவன் அறிஞ்சுக்கிட்டானோ, அவனோட இருதயம் எப்படி மாறிச்சோ, அவனோட காரியங்கள், அவனோட பிளானிங் எப்படி இருந்ததோ, அவன் யார்கிட்ட போய் பேசி எப்படி பண்ணணும், என்ன செய்யணும், எப்படி பண்ணால் ஆண்டவரோட சித்தம் நிறைவேறும்னு அவனுக்கு தெரிய வந்ததோ, அந்த ஞானத்தை நாங்கள் இந்த மாலை வேளையில் கேட்குறோம் ஆண்டவரே. எங்களோட வாழ்க்கையில் இப்போ ஒவ்வொருத்தரும் நாங்கள் கட்ட வேண்டிய அலங்கங்கள் இருக்குது. அது பாழாய் கிடக்கிற அந்த அலங்கங்கள் எல்லாத்தையும் நாங்கள் எழுந்து நின்று கட்டக்கூடிய அந்த கிருபை எங்களுக்கு கொடுங்கப்பா. அப்பா, அந்த மதில்கள் எல்லாம் அப்பா எழுப்பப்படுவதாக ஆண்டவரே. அப்பா, இந்த கெட்ட விஷயங்கள் எதுவுமே எங்கள் வாழ்க்கையில் வராத படிக்கு, நல்லது எதுவுமே எங்களை விட்டு போயிடாத படிக்கு, உங்கள் ஆலயம் எங்கள் இதயத்துக்குள்ளே இருக்கிறத அதை நாங்கள் பொக்கிஷமாக பார்த்து அதை நாங்கள் பாதுகாத்து கொள்ளக்கூடிய அந்த கிருபையை அப்பா நீங்கள் எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் கொடுங்க. அதே போல் ஆண்டவரே அப்பா, நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் நாம மாத்திரமாக உயர்த்தப்படுவதாக. அப்பா, இது நெகேமியா செய்த காரியம் இல்லை. மக்கள் நீங்கள் அந்த வேதத்தில் நீங்கள் எழுதப்பட்டது போல் மக்கள் வந்து தேவனை தான் வந்து உயர்த்துறதை நம்ம பார்க்குறோம். ஏன்னா மனுஷனால் கூடாத காரியம் 52 நாளில் ஒரு அலங்கத்தை எழுப்புறதுங்கிறது. ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். நீங்கள் அதை செய்து காமிச்ச தேவன், அன்னைக்கு செய்த அதே தேவன், அப்பா உயிருள்ள தேவன், நீங்கள் இன்னும் இந்த காலத்துலையும் நீங்கள் செய்வீங்கன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ அதுக்குண்டான பாதையில் எங்களை நடத்துங்க. அப்போ எங்களுக்கு எது கற்றுக்கணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வந்து தகப்பன் அப்போ தன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறது போல நீங்கள் சொல்லிக் கொடுத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இது எங்களோட ஞானம் இல்லை, அப்போ இது எங்களோட தேடல் இல்லை. ஆவியானவர் நீங்கள் எங்களுக்குள்ளே நீங்கள் அசைவாடுறீங்க. அப்பா, நீங்கள் எங்களுக்காக பரிந்து பேசுகிறீங்க, எங்களுக்காக பிதாவான தேவன்கிட்ட அப்பா நீங்கள் மன்றாடுறீங்க, நாங்கள் பார்க்குறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்பா, இன்னும் எங்களை எடுத்து பயன்படுத்துங்க, பெரிய காரியங்கள் செய்ய வழிநடத்துங்க ஆண்டவரே. வரப்போகிற இந்த வாரம் ஒரு ஆசீர்வாதமான வாரமாக இருக்கட்டும். அப்பா, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது உங்கள் பிரசன்னம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் வேலை செய்கிறதுல உங்களோட நேமை நாங்கள் பிரதிபலிக்க, உங்கள் பேரை நாங்கள் பிரதிபலிக்க, உங்களுடைய அன்பை நாங்கள் பிரதிபலிக்க, உண்மை போல நாங்கள் காண்பிக்க, அதே போல் இருக்க கேட்டுக்கிறோம் ஆண்டவரே. அதே போல் புகையில் வறுமை பிரச்சனை கூட இருக்கட்டும். குடும்பத்தில் இருக்கிற தேவைகள் எல்லாத்தையும் சந்திங்க. அப்போ ஃபிசிக்கல் ஹீலிங் யாரெல்லாம் வேணுமோ ஆண்டவரே நீங்கள் தொட்டு சுகமாக்குங்க. நீங்கள் ஒரு தொடுதல் போதும், உங்களுடைய நுனியை தொட்டால் போதும். எப்படி வந்து வல்லமை வந்து அந்த கிரியை படித்தோ அதே போல் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஹீல் பண்ணுங்கள். அப்போ தேவைகளை சந்திங்க. ஃபினான்ஷியலாக, அப்போ ஸ்பிரிச்சுவலாக, அப்போ வந்து இந்த என்ன காரியம் அவங்க விருப்பப்படுறாங்களோ ஆண்டவரை அதை அப்படியே நீங்கள் நிறைவேற்ற வல்லக்கூடிய தெய்வனாக இருக்கிறீங்க. நீங்கள் நிறைவேற்றுங்க. ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. நாங்கள் மறுபடியும் அப்பா உங்கள் பிரசனத்தில் வந்து நாங்கள் ஆராதிக்க, அப்பா நாங்கள் வார்த்தையை கேட்க, அது வரைக்கும் அப்பா நீங்கள் எங்களை வெளியே எடுத்து பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. சத்துருவின் காரியங்கள் எல்லாம் தோற்கப்பட்டது, அது என்னைக்கோ எல்லாமே வந்து அகன்று போயிடுச்சு நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவனானவர் நீர் எங்கள் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் அந்த சாத்தானுக்கு எந்த தொடர்பும் எங்களுக்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கம்ப்ளீட்டாக நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் எங்களை பெரிய காரியங்கள் செய்யுங்க, இன்னும் எங்களை எடுத்து ஆசீர்வாதங்கள் பலப்படுத்துங்கப்பா. கொடுத்த ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்போ நாங்கள் பாடினது போல் நாங்கள் இன்னும் எண்ணி துதி செய்கிறோம். அப்போ இன்னும் எண்ணாத காரியங்கள் செய்த தேவன் நீர். அப்பா நாங்கள் இன்னும் விசுவாசிக்கிறோம், நீங்கள் இன்னும் பெரிய காரியங்கள் செய்வீங்க வாழ்க்கையில்னு சொல்லிட்டு எல்லா காரியத்துக்கும் நன்றி. எல்லா துதிக்கும் நம்ம மகிமை உமக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் செலுத்துகிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். ரிச்மண்ட் பகுதியில் இருக்கிறவங்க தமிழில் ஆராதனை பண்ணணும், மெசேஜ் கேட்கணும்னு விரும்புனீங்கன்னா இங்கே எவ்ரி சண்டே 5 to 6:30 ஷேடி க்ரோ சர்ச்சில் நாங்கள் பண்ணுறோம். நீங்கள் விருப்பப்படுறவங்க நேரில் வந்து கலந்துக்கலாம்.
உங்களுக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டோ இல்லைன்னா ஆஃபரிங் ஏதாவது கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்களோட வெப்சைட்டில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். நீங்கள் ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை சப்மிட் பண்ணிங்கன்னா எவ்ரி டைம் நாங்கள் ப்ரே பண்ணும்போது உங்களுக்காக ஜெபிச்சுக்குவோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். தேங்க்யூ.